ஹலோ மக்களே, வெட்டிங் ஷாப்பிங்காக ஸ்ரீலங்காவிலேருந்து சென்னைக்கு வந்த நம்ம பிரதர்ஸோட ஃபேமிலியை கூட்டிக்கிட்டு நம்ம டி நகர் கிளம்பி போயாச்சுங்க. போன விளாகில் நம்ம கல்யாண பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுத்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துட்டு மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த விளாகில் நம்ம வந்து கல்யாண மாப்பிள்ளைக்கு தான் வந்து துணி எடுக்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கல்யாண பொண்ணை விட கல்யாண மாப்பிள்ளை தாங்க அதிக டைம் எடுத்துருக்காரு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. கல்யாண பொண்ணு கூட சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இவர் ரொம்ப லேட் பண்ணுறாரு. இல்லைப்பா, நான் வந்து செல்லமாக ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை வளர்த்தேன்னா அது இன்னைக்கு அதனால் ரொம்ப பெரிய மக்கள் பண்ணுது. அதுதான் விஷயம். குட்டி கடை எப்படி கண்டுபிடிச்சிங்க சொல்லுங்கள். ஒரு யூடியூப் பார்த்து தான் கண்டுபிடிச்சேன். ஸோ ஒரு யூடியூபருக்கே சொல்லிட்டு இருக்கேன். வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஷாப்பிங் ஆன் நினைக்கிறேன் நான். கல்யாணத்துக்கு வந்தாலுமே கூட அதுக்கு ஷோஸ்க்கு என்ன மாதிரி தான் யோசிக்கிறாரு. கல்யாணத்துக்கு எப்படி யோசிக்கிறாரு. பாவங்க நானே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு வந்து நாங்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ப்ரைடுக்கு வந்து பர்ச்சேஸ் முடிஞ்சு இப்போ வந்து ரூமுக்கு வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா வந்து பாட்டு வேறு போயிட்டுருக்கு. அதனால் காப்பிரைட் வரும்னு நினைக்கிறேன். இந்த ஆடியோ வந்து காப்பிரைட் இல்லாமல் இருந்துச்சு அப்படியே வரும். இல்லைனா வந்து மியூட்டில் போட்டு பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்குறேன். சரியா? அவன் காப்பிரைட் வந்துடும்ல, அதனால் அவங்களே பாடுறாங்க. அதுக்காக சிங்கர்ஸ் நல்லா இருக்கா? நானும் பதில் சொல்றேன். ஆடியன்ஸ்ட்ட கேட்குறீங்களா? ஆடியன்ஸ் சொல்லுங்க. ஆடியன்ஸ் சிக்ஸ் பேக் வருது. 1 2 3 1 2 3 சிக்ஸ் பேக். டிபி ஏன் அது எடுக்கிறீங்களா? இங்க என்ன சொல்லுது? ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி சொல்லுங்க. சீமராஜா சீமராஜால சிவகார்த்திகேயன் என்ன சிவகார்த்திகேயன் சீமராஜா கிராண்டா சக்சஸ்ஃபுல்லா இருக்குல்ல. ஆமா, டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். ஆக்சுவலி நான் சொல்கிறேன், நம்பிக்கலான்னு தெரியல. இதுதான் இந்த சேனல்லே வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஷாப்பிங் வ்ளாக் நினைக்கிறேன் நான். நம்ம நிறைய கடைகள்லாம் போய் வீடியோஸ் வந்து பண்ணியிருப்போம். ஆனால் ஷாப்பிங் வ்ளாகாக பார்த்தீங்கன்னா இதுதான் நினைக்கிறேன். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. மணி இப்போ 4 மணி ஆகுதுங்க. நாங்கள் வந்து கடைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 11-11:30 அந்த டைமில் வந்துருப்போம்னு நினைக்கிறேன் நான். ஆனால் இவ்வளோ நேரம் போனது டைமே தெரில. சீரியஸாக ஜாலியாக போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ உங்கள் எல்லாருமே இந்த ஷாப்பிங் வ்ளாக் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ணாவோட ஃபேன்ஸான வீடியோ பார்த்தா மற்ற வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கேட்ட கலட்டிட்டு போடாம என்னாச்சு அப்படி எழுந்து வரும். சூப்பராக இருக்கு. அம்மா நீங்க தானே சொல்லுங்க. சூப்பராக இருக்கணும். இது வந்து ஜஸ்ட்டு ஃபிட்டோனுக்கு போட்டு பார்க்கறது தான். இது இல்லை ட்ரெஸ். அப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி கலரில் இருக்குன்னு யோசிச்சிங்க. ஜஸ்ட் ட்ரையல். ஓகே, இது ஆஃப் பண்ணிடலாம். குடும்பத்தெல்லாம் எடுத்து நீ போட்டு வரியா? நானும் ரவுடியா? ஆயிரலாம் செமையா. இந்த செட்டப் செமையாக இருக்கு. அப்படியே ரெக்கட் நீ எடுத்து போட்டுருக்க. இது பார்த்தீங்கன்னா அண்ணாக்கு வந்து வெட்டிங் செட்டை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ரிசப்ஷனுக்கான ட்ரெஸ் வந்து எடுத்துட்டோம். அது கண்டிப்பாக பார்த்துருக்கீங்க. ஆனால் குட்டி சம்பவம் நடந்துச்சு. ஆனால் அது ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ஓகே, அது என்னன்றதை நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரியா? எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? ராஜா பகவத் மாதிரி இருக்குல்ல. ஐயாவுக்கு எந்த அபிநய சரஸ்வதியே இருக்கிறியா? ஐயோ அங்க வெக்கத்தை பாருங்க. ஐயாவுக்கு வெக்கத்தை பாருடா.
பர்ச்சேஸ் ஓவர். அதை வந்து தான் வந்து பார்க்கக்கூடாது. அது வந்து நமக்கே மனசு கஷ்டமான ஒரு விஷயம். அதான் வச்சுக்கோங்க. ஸோ அண்ணா சூஸ் பண்ண ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆல்டேஷன்ஸ்லாம் இருந்ததுனால அவங்க வந்து மேலே போயிட்டாங்க. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம் சொல்லிட்டு நான் தனியாக வந்துட்டேன். இங்கே இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த கலர்ஸ்லாம் பாருங்களேன், செம்மையாக இருக்குது பார்க்க. உண்மையாக பார்த்தீங்கன்னா சென்னை சில்க்ஸில் வந்து ரொம்பவே சூப்பராக வச்சுருந்தாங்க. வெட்டிங் கலெக்ஷன்ஸ் ஆகட்டும், நார்மல் கலெக்ஷன்ஸ் ஆகட்டும், எல்லாமே அட்டகாசமாக இருந்துச்சு. இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. இது வந்து டிஸ்க்ளைமராக சொல்லிடுறேன், இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண எங்களுடைய ஒரு அனுபவத்தை தான் இந்த வீடியோவில் நாங்கள் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஜாலியாக பர்ச்சேஸ்லாம் முடிச்சதுக்கப்புறமா இங்கேருந்து நாங்கள் டேரெக்டாக வந்து சாப்பிட போயிட்டோம். கல்யாணம் பொண்ணு கூட சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இவர் ரொம்ப லேட் பண்ணுறாரு. இல்லைப்பா, நான் வந்து செல்லமாக ரொம்ப நாளாக ஒரு விஷயத்த வளர்த்தேன்னா அது இன்னைக்கு அதனால ரொம்ப பெரிய மக்கள் பண்ணுது. அதுதான் விஷயம். ஒரே தான் அது டபுளாக படிச்சு கட்டுறோம், இது சிங்கிளாக படிச்சு கட்டுறோம். அண்ணன் வேட்டி கட்டி பார்த்தது இல்லையா? எனக்கு இல்லை. அண்ணன் வேட்டி ஏற்றி கட்டினாருன்னா அவ்வளோதான். இப்போ நீங்கள் பேசலாம். யாவும் எல்லாமே வந்து சக்தி கல்யாணத்துக்கு வந்தாலுமே கூட அதுக்கு ஷோஸ்க்கு என்ன மாதிரி பண்றதுன்றது தான் யோசிக்கிறாரு. கல்யாணத்துக்கு எப்படி யோசிக்கிறாரு. பாவங்க நானே. நல்லா இருக்கு. நீங்களே சொல்லுங்க. சூப்பராக இருக்கு. நடுவில் வெள்ள லைன் ஓப்பன் பண்ணில பார்க்க கூடாதா? ஆக்சுவலி இந்த கலர் ஆக்சுவலி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எல்லாம் குழந்தையாக மாறிட்டீங்க. கண்ணாடி இருக்கு சொல்லுங்க. இந்த கலரா? இது என்ன பண்ணுனா நார்மலாக இருக்கு. குளிர் நிறைய கலர்ஸ் இருக்குது போல. இதில் இந்த கலர் இருக்குது, பிங்க் இருக்குது. எவ்வளோ பட்ஜெட் எவ்வளோ வச்சது? எவ்வளவு இது? இது வச்சிருங்க 320. இது மீடியம் சைஸ் ஒன்று அந்த எக்ஸ்ட்ரா கலெக்ஷன் வந்து உங்களுக்கு பெருசாக கொடுத்துறாங்க. இது மீடியம் சைஸ் தான் ஒரு மீடியம் எக்ஸ்ட்ரா பீஸில் நம்ம கையில் எல்லாம் பெருசாக கொடுத்துறாங்க. என்ன பரிசு? இதுதான் பரிசு. இதுதான் பரிசு. இதுதான் பரிசா? பிரியாணி சாப்பிட்றது எப்படின்றத காட்டப்படும். நம்மளா ஒரு பிரியாணி எடுத்துக்கலாம். பிரியாணி எடுத்துக்கலாம். பிரியாணியில் அந்த ரைஸ் இருக்குல்ல, அந்த ரைஸ் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கையால் பிசைஞ்சிட்டு பிரியாணியில் ஃபஸ்ட் டைமே வந்து நம்ம கண்டிப்பாக அந்த ஸ்பூனு ஃபோக் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. கையால் பிசைஞ்சிட்டோம். அதெல்லாம் வந்து அந்த தெரியுதுங்க. மேக்ஸிமம் டேஸ்ட் வந்து அதுக்குள்ளே போகிறதுக்கு வந்து அந்த பிரியாணி க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா ஸோ அதனால ஃபுல்லாக பிசைஞ்சிட்டு சாப்பிடுங்க. வெயிட் பண்ணிட்டு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி சாப்பிட்றது அப்படின்ட்டு. ஸோ அந்த கத்திரிக்காய் இது வந்து பிரியாணிக்கு செம்மையாக செட் ஆகும். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் வெங்காய பச்சடியில் வந்து ஃபுல்லாக எடுத்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த முட்டை வந்து கருவோடு இருக்குல்ல அதையும் அப்படியே மேலே வச்சுட்டு சிக்கனில் நல்ல பெரிய பீஸாக எடுத்து அதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கூடாது. அப்படியே வேணும். இருங்க சாப்பிட்டு இருக்கேன். எக்ஸ்பிரஷன்லேயே வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் எப்படி இருக்குன்றது. எந்த பிரியாணி இருந்தாலுமே நீங்கள் இந்த முறையில் சாப்பிட்டு
சாப்பிட்டு முடிச்சுட்டு ரங்கநாதன் சீட்டில் நடந்து வந்துட்டே இருக்கும் இப்போ தான் அவங்க வந்து பேட்டிலாம் எடுத்துட்டு இருந்தாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம இளைய தளபதி வந்து புதுசாக கட்சி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க. நானும் தளபதி ஃபேன், அண்ணனும் தீவிர தளபதி ஃபேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து பேட்டி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்க சேனலில் பயங்கரமாக வைரலாக போயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பேர் வந்து வீடியோ பார்த்துட்டாங்கன்னா பாருங்களேன், அந்தளவுக்கு வைரலாக போயிட்டு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. பேட்டி கொடுத்துட்டு திருமண கேப்பில் பார்த்தா இவங்க 2 பேரையும் காணும், அக்காவையும் காணும் தங்கச்சியும் காணும். எங்கே போனாங்கன்னு பார்த்தா பக்கத்தில் இருக்க ஒரு குட்டி கடைக்குள்ளே போயிட்டாங்க. எங்கடா இது ஒரு குட்டி கடைக்குள்ளே போகிறாங்கள போய் பார்த்தா உள்ளே போனாதாங்க தெரியாது குட்டி கடையில் அது பெரிய கடல்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ட்ரெஸ் கலெக்ஷன் எல்லாமே வச்சுட்டு இருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே செம்ம ஆஃபரில் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது 3 செட்டு 4 செட்டு இந்த மாதிரி ஆஃபரில் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கடையை எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டால் நான் ஸ்ரீலங்காவிலேருந்து கிளம்பும் போது யூடியூப்பில் பார்த்து வச்சுட்டேன் எந்த கடையில் வந்து பெஸ்ட்டான ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு. அக்கா இந்த குட்டி கடை எப்படி கண்டுபிடிச்சிங்க சொல்லுங்க. ஒரு யூடியூப் பார்த்து தான் கண்டுபிடிச்சேன். ஸோ ஒரு யூடியூபருக்கே சொல்லிட்டு இருக்கேன். யூடியூபருக்கே சொல்லிட்டு இருக்கீங்க. கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்காங்க. கலெக்ஷன்ஸ் எல்லாம் செம்ம கலெக்ஷன்ஸ் இருக்கு. நிறைய காம்போ ஆஃபர்ஸ்ல இருக்கு. பாருங்க அங்கே பாருங்க, இங்கே ஒரு பேக், இங்கே ஒரு பேக், இங்கே நம்ம அண்ணன்ட்டு ஒரு பேக். எப்படி இருந்துச்சு கலெக்ஷன்லாம்? இங்கே நல்லா இருந்துச்சா? ஆன்லைன் ஷாப்பிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. மீண்டும் அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம். ஓகே, இன்னும் முடியல இருக்கு, இன்னும் இருக்கா? ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். பாய். யாரும் இல்லை நம்ம